எவ்வளவு அழகான நாட்கள் தெரியுங்களா? அந்த சாட்டர்டே அண்ட் சண்டே மறக்க முடியாத நாட்கள். ஏன்னா, அன்றைக்கி தான் சாட்டர்டே அன்றைக்கி தான் சூர்யா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தான். சூர்யா அண்ட் போஷிகா வந்திருந்தாங்க. நானும், சூர்யா, போஷிகா 3 பேருமே பவானி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. இந்த டே வந்து எங்களால் மறக்க முடியாத நாள். இந்த மாதிரி ஒரு டேவும் என் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் ஆனால் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா, அந்த டே மறுபடியும் வருமான்றது எனக்கு தெரியல. ஆனால் வரணும்னு கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சாட்டர்டே அன்றைக்கி சூர்யா வந்து மத்தியானம் வந்திருந்தா. வந்தோடனே பிரிஞ்சி சாதம் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பவானி வீட்டுக்கு தான் போனோம். பவானி வீடு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு போன உடனே சர்ப்ரைஸாக என்கிட்ட ஒரு கிஃப்ட் கொடுத்தா பவானி. என்னடா கிஃப்ட் இதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். உடனே சூர்யா வந்து என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா. அக்கா, ஒரு கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் ஃபேஸை வந்து எக்ஸ்ப்ரெஷனோட ஓப்பன் பண்ணுங்கள், என்ன அது கிஃப்ட்டுக்கானா? ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த மாதிரிலாம் வரவே வராதுன்னு சொன்னேன். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தான் ஒரு ஜடமாச்சே, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் கொடுக்கவே மாட்டேன் ஃபேஸில். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். ஐயோ கிஃப்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பார்த்தா அதில் பவானி அவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் இருந்தது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க குடும்பமே ஒரு அழகான குடும்பம். அந்தளவுக்கு வந்து ஸ்வீட்னஸான பர்சன்ஸ். தம்பியாக இருக்கட்டும் சரி, பவானியாக இருக்கட்டும் சரி, என் செல்லக்குட்டி ஸ்ரீ அந்த சித்துவாக இருக்கட்டும் சரி, அவ்வளோ ஸ்வீட்டான பர்சன். இப்படி ஒரு ஃபேமிலி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டாக கிடைக்கிறது நம்மளுக்கு கஷ்டம். ஃப்ரெண்டு இல்லை, ஒரு உறவாக கிடைக்கிறது கஷ்டம். அதே மாதிரி சூர்யா வந்தால், சூர்யா என் தங்க தான். அவளை நான் வந்து ஃப்ரெண்டுலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அதை விட அவளும் தான் அந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கா. பார்க்குறவங்களுக்கு எப்படி வேணாலும் தெரியும். பட் ஆனால் அவளுடைய கஷ்டம் அவளுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு அக்காவாக இருந்து எனக்கும் தெரியும். அதனால தான் எனக்கு சூர்யாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கைண்டான பர்சனும் கூட, அன்பு அதிகம். பாவம் இந்த வயசில் வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ், அவளோடைய ஸ்ட்ரெஸ் நான் அதிகமாக தாங்கிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் சூர்யா இவ்வளோ ஹாப்பியாக இருந்ததை நான் அன்றைக்கி தான் பார்த்தேன். எனக்கு அவளோட போஷியோடைய சந்தோஷம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சூர்யா வீட்டில் பவானி வீட்டிலேருந்து கிளம்பி நாங்கள் ஆவடியில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மொமோஸ் ஷாப் தான் வந்தோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டெக் ஜங்ஷன் தான். இது என் ஃப்ரெண்டோடைய கடை, மிஸ்ரா. அது ஆக்சுவலாக என்னுடைய ஷாப். அவருக்கு நான் சேல் பண்ணிவிட்டேன். மொமோஸ் அவர் கடையில் தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த உடனே கிருத்திகா வந்துட்டு கேக் பேக் பண்ணியிருந்தா. ஏன்னா வந்து குட்டீஸ் தான் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா. அதுதான் சூர்யா வந்து அங்கே சொல்லிகிட்ருக்கா, எனக்கோசம் ரெடி பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு. அண்ட் தென் வந்து தோனி ரொம்ப அவளுக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான். தோனி நார்மலாகவே ரொம்ப எல்லார்கிட்டையுமே ஃப்ரெண்டாக தான் பழகுவான். ஆனால் என் பையனை பார்க்கும்போது எனக்கே ஒரு அதிசயமாக இருந்தது, என் பையன் இப்படியெல்லாம் ஃப்ரீயாக இருப்பானான்ட்டுன்னு. ஏன்னா அவனை யார் வீட்டுக்கும் நான் அனுப்பிச்சதும் கிடையாது, யார்கிட்டையும் பழக விட்டது கிடையாது. இல்லை, நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். என்னுடைய வீட்டுக்கும் நான் கூப்பிட்றது வந்துட்டு தேவி வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சூர்யா தான் வந்திருக்காங்க, அப்புறம் பவானியும் வந்திருக்காங்க. என்னுடைய க்ளோஸ், எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் கூப்பிடுவேன். அண்ட் தென் வந்து என்னுடைய உறவாக நினச்சா மட்டும்தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி ஸ்டே பண்ணுறது சூர்யா 2வது வாட்டி ஸ்டே பண்ணுறா. செம்ம ஹாப்பியாக இருந்ததுங்க. சாட்டர்டே அன்றைக்கும் சரி, செம்ம கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் சண்டே அன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு 2 பேரும் மாற்றி மாற்றி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். செம்மையாக டான்ஸ் ஆடுறா. என்னால் டான்ஸே ஆட முடியல. நானும் டான்ஸ் ஆடுவேன் தான். பட் ஆனால் என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாகவே நான் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே வரேன். எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கீங்க. ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் லைஃப் வாழ போகிறேன்றது உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் இதுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தீங்கன்னா என்னுடைய கதை ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்கும். நியூவாக வந்திருக்கவங்க தெரிஞ்சிருக்காது. அதனால இன்னொன்று என்னென்னா, எனக்கு உடம்புல வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது. இந்த அம்மம் போட்டதுலேருந்து ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாகவே தான் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் வந்துட்டு சட்டுன்னு ஒரு பாட்டை காதால் வாங்கிட்டு டக்குன்னு வந்துட்டு டான்ஸ் ஆடுறா. எனக்கு வந்து அந்த ஆக்டிங் திறமை இருக்குது, அவளுக்கு அந்த டான்ஸ், அவளுக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாப்பாவுக்கு வந்துட்டு கிஃப்ட் வாங்கியிருந்தா. இது பேர் என்னவோ சொன்னாலுங்களே, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவளுக்கு ஒன்று, போஷிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுதான் அவள் வந்து கழுத்தில் போட்டிருந்தா. ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக இருந்தது, பிங்க்குன்ட்டு. நான் மட்டும் க்ரீனில் போயிருந்தேன். உண்மையாகவே அன்றைக்கி காரில் போகும்போது தம்பி வந்து எங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பத்திரமா அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி அவர் அழகாக கூட்டிகிட்டு போனாங்க. 2வது தோனி, போஷியெல்லாம் வச்சுட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. சொந்தக்காரங்களோட இந்த காலத்தில் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் தம்பி அண்ட் பவானி வேறு லெவல். ஆனால் பவானி எனக்கு கொஞ்சம் டயர்டாகவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு ஃபீவரும் வந்துருச்சு. தோனிக்கும் ஃபீவரு, போஷிக்கும் ஃபீவரு. காரில் போகும்போது செம்ம என்ஜாய் பண்ணிட்டு
அண்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் இப்படி தாங்க நான் இருக்கிற இடத்துல செம்ம வைபாக இருக்கணும்னு நினைப்பேன். பட் ஆனால் ரீசன்ட்டு கொஞ்சம் வருஷமாகவே அதெல்லாம் நான் ஏற கட்டிட்டு இன்றைக்கி நான் ஒரு புது மனுஷன் நான் வந்து ஜாலியாக இருக்கேன். அதுக்கு காரணம் என்னை சுற்றி இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்களாகவே இருங்க, ஜாலியாக இருங்க அப்படின்னு சொன்னது தான். ஆமாம், சொன்ன மாதிரி சாகும்போது என்னத்தை கொண்டு போகிறோம், ஒன்றும் கிடையாது. இருக்கும்போது செம்ம ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகணும். இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், இதை தான் நான் சூர்யாவுக்கும் சொல்கிறேன். உண்மையாக அவ்வளோ என்ஜாய் பண்ணான். ஆனால் இந்த என்ஜாய்மெண்ட் கம்மி தான். ஏன்னா குறிப்பிட்ட கொஞ்சம் டைம் தான் எங்களுக்கு கிடச்சிது. சாட்டர்டே எப்படி போச்சுன்னே தெரில. திருப்பியும் சண்டே இந்த காரில் போனோம், பீச்சுக்கு போனோம், வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டோன்னு இப்படியே இருந்துட்டோம். ஆனால் எங்களால் எந்த அளவுக்கு ஃபன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட் வீடியோஸ் நிறையா அவள் சேனலில், இன்ஸ்டாகிராமில், என்னுடைய சேனல்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எடுத்து 2 பேரும் சரியான ஃபன் பண்ணோம். பட் ஆனால் பவானியால் மட்டும் முடியல. என்னன்னு தெரியல, கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்தா. ஒரு வேளை வெயிலா, ஏன்னா நாங்கள் சொன்ன டைமுக்கு எங்களால் கிளம்ப முடியல. பாருங்கள், இந்த 2 குட்டீஸ் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணதுக்கு பாருங்கள், செம்ம கலட்டை பண்ணாங்க. பவானியும் ஸ்ரீ பாப்பாவும் போஷியும் நல்லா ஜாயின் ஆகிட்டாங்க. அதே மாதிரி தோனியும் சித்தும். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர். முன்னாடி தம்பியும் அண்ட் டிரைவர் தம்பியும் வந்துட்டு நல்ல ஃப்ரெண்டாக பழகிட்டாங்க. அதனால் எங்களுக்கு போனதே தெரியல. நாங்கள் எங்கே ஆக்சுவலாக போனோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பீச்சு. ஆமாம், ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக எம்ஜிஎம் போகலான் இருந்தோம். மாற்றி போட்டதுனால கடைசியில் இங்கே கிளம்பினோம். ஆனால் நாங்கள் சொன்ன டைம் கிளம்பாமல் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா டிரைவர் வந்து எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் தான் பிலிப் எனக்கு சொன்ன, அக்கா எங்கே போனாலும் என்னை கூப்பிடுக்கான்னு. முன்னாடியே தெரிஞ்சுதான் காலையிலே நாங்கள் கிளம்பிருப்போம். ஏன்னா இங்கெல்லாம் மேலே ஏறி உட்காரணுன்னா எவ்வளோ ஏர்லி மார்னிங் வந்தாங்கன்னு தெரில. நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நானே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இட்லி, சட்னி, சாம்பார் 2மே எடுத்துகிட்டு போனேன். கார சட்னி முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம். அந்த சாம்பார் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனோம். எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டாங்க. எனக்கு அதுதான் ஹாப்பி. ஏன்னா நான் கடையில் வாங்கின மாவு எப்படி இருக்கணுமே தெரியாதுன்னு சொல்லியே தான் கொடுத்தேன். எல்லாருமே நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக மத்தியானமாக செஞ்சு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கேயே சாப்பிட்லான்னு, பட் ஆனால் வேண்டான்னிட்டாங்க இவங்கெல்லாம். சரி, அதனால நாங்கள் வந்துட்டோம். செம்ம வெயிலுங்க. எனக்கே டயர்ட் ஆகிடுச்சு. என்னன்னு தெரியல, திடீர்னு நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மா போட்டதுலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப டயர்ட்னஸ் அதிகமாகவே இருக்குது. கொஞ்சத்துக்கே நான் டயர்ட் ஆகிட்டேன். இவகிட்ட சூர்யாகிட்ட சொன்னேன், சூர்யா ரொம்ப டயர்டாக இருக்குது சூர்யா, எனக்கு தண்ணி வேறு ரொம்ப தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு. அதனால தான் பீச்சில் அவள் டான்ஸ் ஆடும்போது கூட அவள் ஈக்குவலுக்குலாம் என்னால் ஆட முடியல. ஏன்னா என்னால் அந்த மண்ணில் தண்ணியில் நிற்க முடியல. அது பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகுது, தள்ளுது. அதெல்லாம் நான் இது உள்ளே ஆட் பண்ணலை. செம்மையாக வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணா, செம்ம ஜாலியாக இருந்தா. இந்த ஹாப்பினஸ் வந்து நான் போஷிக்கிட்ட ரொம்ப பார்த்தேன். அவள் இஷ்டத்துக்கு தண்ணியில் அவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா. தோனி ஒரு பக்கம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2ம் கையை பிடிச்சிக்கிட்டு, போஷி ஒரு பக்கம் ஸ்ரீ ஒரு பக்கம் கையை பிடிச்சிக்கிட்டு, போஷி அவங்க அம்மாவையும் ஸ்ரீ அவங்க அத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு அதுங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தாங்க. பவானி மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க. தம்பி அப்பயும் விடலை. பவானியை தூக்கிறதுக்கெலாம் ட்ரை பண்ணாங்க. அவள் ஒரே வார்த்தை, நான் வரமாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு. அக்கா ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்கன்னு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு டயர்னஸ் தான் இருந்திருக்கும். அதனால தான் அவள் வரல. அதுக்கப்புறம் நானே என் பையனை எப்பயும் போல் பாருங்களேன், என் பையன் எனக்கே கண்ணு பறிச்சிடுவேன் போல இருக்குது. அவ்வளோ அழகாக ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக எனக்கு கிருத்திகா தான் வந்துட்டு ஒரு அம்மா. எனக்கு அடுத்த எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவள் தான் நான் நினச்சேன். ஆனால் தோனியாக அந்த மாதிரி தான் இருக்கான். உண்மையாகவே எனக்கு இந்த கிருத்திகாவும் தோனியும் கிடச்சது எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து எல்லாத்துக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அம்மா உங்களுக்கு பிடிச்சது பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க, ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்கன்ட்டு எந்த குழந்தைங்க இந்த காலத்தில் சொல்லுவாங்க. ஆனால் என் பிள்ளைங்க வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்காங்க. எப்போயும் ஒரு அம்மா தான் ஒரு பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். பட் ஆனால் என் பிள்ளைங்க எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இது நான் அல்லாக்கு தான் முழுக்க நான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவரால் தான் எனக்கு இந்த உறவுகள் எல்லாமே இப்போ பவானி அந்தேன்னு வந்துட்டு நிறைய உறவுகள் எனக்கு கிடச்சிருக்காங்க. சூர்யா இருக்கட்டும், சரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் பேர் சொன்னால் ஒருத்தர் பேரை நான் மறந்துடுவேன். அதுக்கப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. முடிஞ்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த பார்க் மாதிரி இருந்தது. இந்த வெயிலையும் இந்த குழந்தைங்க அந்த பார்க்கில் ஈரத்துணியோட அது விளையாடுதுங்க. எவ்வளோ கொதிக்குன்றது தெரியல. இதில் ஸ்ரீ பாப்பா தான் சறுக்கிட்டு வரும்போது தொப்புன்னு விழுந்துட்டா. அது ஃபேஸே ஒரு மாதிரி அந்த கண்ணை வச்சுட்டு க்யூட்டாக ஒன்று பாப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சமாதானப்படுத்தி விட்டாங்க, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். சூர்யாவும் ஒரு பக்கம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஊஞ்சலில் உட்காந்துட்டு அவளுக்கு தேவையான வீடியோஸ்லாம் அவள் எடுத்துகிட்டு இருந்தா. நாங்களாம் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். சின்ன பசங்க விளையாடுற இடத்துல நீ வந்து உட்காந்து விளையாடிட்டு இருக்கேன்னு, ஐயோ நான் 10th கிளாஸ் தான் படிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தா. ஒரு பக்கம் போஷியும் அழகாக உட்காந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தாங்க. பார்த்து எனக்கு டயர்டாகி நானும் தோனியெல்லாம் வந்து இங்கே ஜூஸ் குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் விளையாடிட்டு வந்துட்ட பிறகு நீங்கள் மட்டும் குடிச்சிங்க எனக்கு எங்கன்னு வந்துட்டு திருப்பியும் அகைன் தம்பி தான் வந்து எல்லாருக்கும் ஜூஸ் அண்ட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க. சரி, முதல் வாட்டி தான் நம்ம தான் ஜூஸ் தான் குடிச்சிட்டோமே, சரி நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் பட்டர்ஸ்காட்சு, தோனி அந்தேன் வந்து சூர்யாலாம் வந்துட்டு ஜூஸ் குடித்தாங்க. போஷி வாய் ஃபுல்லாக அப்பிக்கிட்டா போஷியும். அந்தேன் வந்து நம்ம ஸ்ரீ பாப்பாவும். ஆனால் ஸ்ரீ கிட்ட ஒன்று பிடிக்காத விஷயம் என்னென்னா சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அந்த ஐஸ்கிரீம் கூட அவளால் ஃபுல்லாக சாப்பிட முடியல, கீழே போட்டுட்டா.
போட்டுட்டா. போஷியும் கீழே போட்டுட்டான்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பிட்டோங்க. நிறைய அந்த பாறைலாம் இருந்தது. அங்கே எங்களால் போக முடியல. வெயில் அதிகமாகிடுச்சு. 2வது வந்துட்டு டிரைவருக்கு வர டைம் ஆகிடுச்சுன்னதுனால நாங்களும் கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. அப்பயும் சூர்யா விடலை. இந்த சைடு ரொம்ப நல்லாயிருக்கு, வாங்க அந்த போட் வியூவில் போய்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போன்னு அவள் தான் மெனக்கட்டு கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோம். அந்த தண்ணியில் கொஞ்சம் காலை வச்சோடனே சூர்யா வந்து ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்குன்னா, ஏன்னா அந்த இடத்துல மீன் வளர்ப்பு எதனா இருக்கலாம் மேபி. ஏன்னா இது கோவளம் நியர்பை வருது இல்லைங்களா, அங்கே போட்டில் தான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் அவள் எடுத்தா. அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்தோம். அங்கேயும் வீடியோஸ் நிறைய எடுத்தோம். எல்லா கிளிப்பிங்ஸும் போட்டால் ரொம்ப லாங் வீடியோ ஆகிடும். காரில் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது தான் வந்துட்டு நான் பவானி எல்லாம் பாருங்கள் பேய் அறிஞ்ச மாதிரி செம்ம டயர்டாக ஃபேஸு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்படியே குப்பைக்காரங்க மாதிரியே இருப்போம் பாருங்கள் எல்லோரும். அந்த கடல் மண் முடி ஏற்கனவே பவானிக்கு கொஞ்சம் முடி கீழே கிடக்கு. இதில் இவ வேற பிடிச்சி இழுத்து விட்டா. தம்பி பார்த்திங்களா இப்போ தான் ஸ்டைலாக காட்டுறாங்க. நல்ல வேலை கிருத்திகா வந்து ஆக்சுவலாக வரல. ஏன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டா, நீங்கள் எல்லோரும் டயர்டாக வருவீங்க, சாப்பாடு வந்து நான் செஞ்சு வச்சிடறேம்மான்னு சொன்னாங்க. சரி பவானியும் அண்ட் தென் வந்துட்டு பசங்களாம் குளிக்கணும், என்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோம், லஞ்சை வந்து கிருத்திகா கட்டி வச்சுட்டேன் அவங்களுக்கு, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட சொல்லி. அதே மாதிரி நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு வந்துட்டு உட்காந்து மீன் குழம்பு, அந்த சிக்கன் வறுவல், எக் ஆம்லேட்டு, அவக்காய் ஊறுக்கா நான் ரெடி பண்ணது, அதெல்லாம் உட்காந்து நல்லா ஒரு கட்டிட்டு நல்லா இருந்தது. சாப்பாடு செம்ம அருமை. போஷி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ரசம் சாதம் தான் சாப்பிட்டாங்க மேடம். தென் தூங்கி ஏஞ்சிட்டு சாரதி அவங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் நல்லா தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கணும். தூங்கி ஏஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். சூர்யாவோட ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ பிரைட்னஸாக எவ்வளோ இதுவாக இருக்கா. அப்போ ஒரு மனுஷிக்கு என்ன தேவை, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல சந்தோஷம். இது இருந்தாவே அந்த ஃபேஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். இவன் மட்டும் என் கூடயே இருந்தான்னா செம்ம அழகாகிடுவா, இன்னும் க்யூட் ஆகிடுவா. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பெரம்பூருக்கு போகிறதா இருந்தது. பட் ஆனால் அங்கே போகாமல் பிரபாவதி சிஸ்டர் மனிதநேயன் காப்பம் சேனல் வச்சுருக்காங்க. நிறைய மாற்றுத்திறனாளிக்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அதனுடைய வீடியோஸ்லாம் வந்துட்டு என்னால் ஆட் பண்ண முடியல. அவங்க வீட்டுக்கு போனால் ஷார்ட் வீடியோவில் வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஆவடிக்கு திருப்பியும் பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டீ குடிக்கணுன்னா, நான் எங்கள் வீட்டில் எப்போவுமே பால் இருக்காது. சரி ஓகே, போஷி பாப்பாவும் மில்க் கேட்டால் அவங்க 2 பேரும் குடிச்சு முடிச்சுட்டு நைட்டே பேகெல்லாம் வந்து வாங்கின திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டா. ஆக்சுவலாக இந்த ப்ளூ பொம்மை வந்துட்டு போஷிக்கோசரம் நாங்கள் எடுத்து வச்சது. அவளுக்கும் நாங்கள் அந்த பொம்மை வச்சுட்டு அந்த பொம்மையை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் நைட்டே எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த நாள் மார்னிங் 6 o'clock 7 o'clock மேலே கிளம்பியாச்சு. அங்கேயும் நாங்கள் விடலைங்க. அங்கேயும் ரீல்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவர் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. ஆக்சுவலாக வந்துட்டு பைபாஸ்ன்றதுனால போஷி அங்கே பஸ்ஸு போகிற ரூட் உட்காந்துருந்தா எனக்கு அது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் என்னால் சரியாகவே ரீல்ஸ் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அது ஒரு குழந்தைங்கனாவே ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காஃபியில் தான் தாம்பரத்தில் இருக்கிறது தான். செம்ம அருமையாக இருந்தது. அந்த அம்மா வந்துட்டு ஜாலியாக அந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணுற அம்மா வந்துட்டு என்னையே சேர்த்து வீடியோ எடுமானோடனே அவங்களே சேர்த்து வீடியோ எடுத்தா. அதுக்கப்புறம் அது ஒரு மினி பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இந்த இட்லி தோசை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. காஃபி நான் வந்து பிளாக் காஃபி தான் நான் குடித்தேன். பிளாக் காஃபி எனக்கு எப்போவுமே இந்த யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் தாங்க. நம்மளை ஒரு கொஞ்சம் நசப்பாட்டி நான் தான் நசன்னா எனக்கும் மேலே சூர்யா இருக்கா. நல்ல மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கும் சூர்யாக்கா செம்மையாக மேட்ச்சு. அதுக்கப்புறம் அவளை கொண்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி வராங்க ஓகேங்களா, அந்த மாதிரி இதுவாக விட்டுறக்கூடாது. 2வது என் தங்கச்சின்னும் போது நான் எவ்வளோ கேர்ஃபுல்லாக கொண்டு போய் விடணுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் அவளை கொண்டு போயிட்டு போஷியையும் சூர்யாவையும் பஸ் ஏற்றிட்டு வந்தேன். அங்கே தண்ணி இருக்கிற இடத்துல நான் 2 பாட்டில்ஸ் போட்டேன். பட் ஆனால் வரல. அவங்க சூர்யாவும் போஷியும் கிளம்பிட்டாங்க. ரொம்ப உங்களை நான் 2 பேரையும் மிஸ் பண்ணுறேன்.